ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு பரவாயில்லைங்க. இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் சென்டருக்கு சாந்திக்கு போகிறோம் இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் அந்த ரெசிபி நான் போட்டதில்லை. அது என்னென்னா பருப்பு ரசம் வந்து ரொம்ப சிம்பிளாக ருசியாக எப்படி செய்யுது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சரி உடம்பும் ஒரு மாதிரி இருந்ததுங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து டிமார்ட்டுக்கு சாமானெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்றதுக்கோசரம் இது போயிட்டா டிமார்ட் போயிருந்தா. சரி அவள் வரத்துக்குள்ளே ஒரு சாதம் வச்சு ரசமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு பருப்பு ரசம் நம்ம சேனல் நான் போட்டதே இல்லை. இது என்ன மேடம் பருப்பு ரசம் எல்லார் வீட்லேயும் செய்கிறது தானே, புதுசாக என்ன செய்கிறீங்கன்னு நீங்களாம் கேட்கலாம். அந்த பருப்பு ரசம் செய்யவும் அதுக்கும் ஒரு டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த இதை செஞ்சால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். பார்த்திங்கன்னா, காலையிலே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டுட்டேன். நான் ஒரு பெரிய பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து கையால் நல்லா பிசையணுங்க. அந்த தக்காளியை உருவே தெரியாமல் சின்னதாக ஆற வரைக்கும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனு 1.25 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. நான் ரசத்துக்கெலாம் ரசப்பொடியெலாம் செய்ய மாட்டேன், சாம்பார் பொடியை தான் பண்ணுவேன். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், இது எல்லாம் போட்டு புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டேங்க. தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றி அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அது வந்து நல்லா கொதிக்குங்க. கொதித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து அந்த ரசத்தோட வாசனை நல்லா மேலே எழும்பி வரும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், காலையிலே நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு வச்சுட்டேன். காலையிலே வந்து குக்கரில் பருப்பு பார்த்திங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த ரசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கப்பு வச்சேங்க. 1/2 கப்பு வச்சா தான், ஏன்னா சாம்பாராக இருந்தால் 2 கப்பு வைப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பருப்பு எடுத்து வச்சுருங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு. பாக்கி வந்து இந்த இதில் ரசத்தில் கரைச்சி ஊற்றுறதுக்கோசரம் அது வச்சிருந்தது. அதனால் வந்து அந்த இதை வந்து காத்தாலே வச்சுட்டேன். நான் வச்சுட்டு அதிலே மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி மூடிட்டேன். பருப்பை வந்து ஒரு தடவை ரேஷன் பருப்பே நல்லா தான் இருக்குது, சூப்பராக ரேஷன் பருப்பில் தான் இன்றைக்கி செஞ்சேன், அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு தடவை அதை அலம்பிடணும், அவ்வளோதான், அது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அலம்பிட்டு மஞ்சள் பொடி போட்டு அது குக்கரில் வச்சு 4 சவுண்டு கீழே சாதமும் மேலே குக்கரில் பருப்பும் வச்சுருந்தேன். முடிஞ்ச உடனே அதை எடுத்து திரும்ப வந்து நல்லா கொதிக்கட்டுங்க ரசம். ஒரு 10 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவு கொதித்து முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரசத்தை வந்து நல்லா அந்த பருப்பு தண்ணியை வந்து எடுக்கணும். குக்கர் திறந்து அந்த பருப்பு தண்ணியை எடுத்து நல்லா கையால் மசித்து குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் தண்ணியை ஊற்றி எவ்வளோ ரசம் நமக்கு தேவையோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி இந்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றணுங்க. ரசத்தில் ஊற்றிடணும். அந்த பருப்பு தண்ணி ஊற்றின உடனே அந்த ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. புளி தண்ணியிலே கொதிச்சிடும். பருப்பு தண்ணி ஜலம் ஊற்றின உடனே அது வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் ரசத்துக்கு எப்போவுமே நெய்யில் தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டே தண்ணி தாங்க. 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு அதில் வந்து கடுகு, ஜீரகம், அடுத்து வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், இது அத்தனையும் தாளித்து அந்த ரசத்தில் ஊற்றியாச்சுங்க. ரசம் பார்த்திங்கன்னா கமகமக்குன்னு அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது. நைட்டு வரைக்கும் ஊசக்கூட இல்லைங்க எங்கள் வீட்டில், அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. எனக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனால் ஒரு அடிவயிறெல்லாம் ரொம்ப வலியாக இருந்தது. 2-3 நாளைக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த சிவியரான யூரினரி இன்ஃபெக்ஷன் இது உங்களுக்கு, அதனால் வந்து இது பண்ணுங்க, கிளைமேட் சேஞ்சினால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் டாக்டர். 2-3 நாளைக்கு போய் வெயினில் இன்ஜெக்ஷன் போட்டு வரணும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே ஒரு 2 இன்ஜெக்ஷன், நேற்று ஒரு 2 இன்ஜெக்ஷனு, நாளைக்கு 2 இன்ஜெக்ஷன், நாளான்னைக்கு 2 இன்ஜெக்ஷன், அதோடு வந்து ட்ரீட்மெண்ட்டாக தான் இப்போ இருக்கேன் நான். அதனால தான் 2 நாளாக நேற்றுக்கு உங்களுக்கு வீடியோ போட முடியல, இப்போ இது பண்ண முடியல. ஒரே வாமிட்டிங், ஃபீவர். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ஃபீவர் சுத்தமாகவே இல்லை இன்றைக்கி, வாமிட்டிங்கும் குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கேன். அதனால் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து வெளியில் எங்கேயாவது போகிறதுனா பனிக்காலத்தில் காதில் என்னதான் ஸ்கார்ப்பு கட்டின்றாலும் காதில் சின்னதாக பஞ்சு வச்சுட்டு போனால் நிஜமாக ஏஜட் பர்சனுக்குலாம் அது ஒரு பெரிய இது தாங்க. வச்சுட்டு போனால் சில சமயம் காதில் வந்து பனி பூந்துருத்துனா அது கிருகிருன்னு தலையை சுற்றும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு கடைசியில் பஞ்சு வச்ச உடனே தான் சரியாக போச்சு. அது மாதிரி வந்து நீங்கள் அந்த பஞ்சை வந்து காதில் நைட்டு படுக்கும்போதும் ஒரு தடவை வச்சுக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.